பாருங்கள், வெங்காய தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் எதுவும் சேர்த்துக்காதீங்க, ஏன்னா எல்லாமே சேர்ந்துருந்தா காரம் அதிகமாகிடும் பருப்பு சாப்பாடுங்கனால. இதில் வந்து நான் என்னென்ன சேர்த்திக்கிறேன் அப்படின்னா, எண்ணெய் ஊற்றி பெருங்காயத்தூள், கடுகு, சீரகம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழை, 4 பெரிய வெங்காயம், வேணுங்கிறவங்க சின்ன வெங்காயம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க, 4 பெரிய தக்காளி, சின்ன தக்காளி வந்து 5 தக்காளி சேர்த்துக்கோங்க, 1 வரமிளகா, 1 பச்சை மிளகா சேர்த்து சாம்பார் தூள் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. அதாவது வணங்குற அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. இந்த ஹைலைட் என்ன, பருப்பு சாப்பாட்டுக்கு நெய் ஊற்றி சாப்பிட்லாம். ஆயிலில் கூட இந்த மாதிரி ஃப்ரை பண்ணலாம், நெய்யில் கூட ஃப்ரை பண்ணி செஞ்சிங்கன்னா பருப்பு சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நெய் பிடிக்கிறவங்க நெய்யிலேயே வதக்கிக்கோங்க, இல்லை ஆயில் வேணுங்கிறவங்க ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நெய் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறவங்க இது கூடயே நெய்யும் சேர்த்துக்கோங்க, நல்லா மணமாக இருக்கும். 1 kg நெய் நான் வந்து கொஞ்சமாக இருக்குது, நான் பருப்பு சாப்பாட்டுக்கு வந்து சேர்த்து நல்லா வணக்கிறேன். நல்லா மணமாக இருக்கும். சாம்பார் தூள் வந்து நல்லா வணங்குது. நல்லா வணங்கினதுக்கப்புறம் இதில் வந்து ஊற வச்ச அரிசி பருப்பு வந்து ஒன்றா ஊற வச்சுக்கிறேன். அதாவது சின்ன டம்ளரில் 2 டம்ளர் அரிசி, அதே டம்ளரில் 1 டம்ளர் பருப்பு நான் எடுத்துக்கிறேன். அதை வந்து ஊற வச்சுட்டேன். அதில் வந்து 2 டம்ளர், சின்ன டம்ளரில் 2 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் பருப்புக்கு வந்து ஒன்றா ஊற வச்சு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒன்றா ஊற வச்சு அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி இதை வந்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. அரிசி பருப்பு ஒன்றா போட்டு வணக்கினதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு தேவையான அளவு தண்ணி 2வது தாங்க ஊற்றணும். அது என்ன காரணம் அப்படின்னா, இந்த அரிசியும் பருப்பு தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி க்ளீன் பண்ணி இந்த வணங்கினது கூட அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது தான் நல்லா வந்து மெர்ஜ் ஆகும், டேஸ்ட்டு வரும். உப்பு உரப்பு எல்லாம் வந்து அரிசி பருப்பு கூட வந்து மெர்ஜ் ஆகும். அதனால் அரிசி பருப்பு வந்து நல்லா களைஞ்சி இதில் சேர்த்து நல்லா வணக்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றணுங்க. இப்போ 3 டம்ளர், அதாவது அரிசி 2 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் பருப்பு சேர்த்திக்கிறேன். அதுக்கு வந்து நீங்கள் 6 டம்ளர் இல்லைன்னா 7 டம்ளர் ஊற வச்சதுனால 7 டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம். அந்த டம்ளரில் அரிசி எந்த டம்ளரில் எடுக்கிறீங்களோ அந்த டம்ளர்லேயே 2 மடங்கு தண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு வந்து அரிசி எவ்வளோ எடுத்தோ தண்ணி எவ்வளோ வைக்கணும்னு கூட தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்து எந்த அரிசி, அதாவது எந்த டம்ளரில் எந்த பாத்திரத்தில் வந்து நீங்கள் அளந்து அரிசி எடுக்கிறீங்களோ அந்த அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி வந்து நீங்கள் எடுத்த அரிசி வந்து இப்போ 1 டம்ளர் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டம்ளர்லேயே 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். அரிசி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதில் வந்து 1 மடங்கு சேர்த்து வந்து ஊற்றிக்கோங்க, சரிங்களா? அதாவது புரியாதவங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. 1 டம்ளர் அரிசி எடுத்தால் 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும், 2 டம்ளர் அரிசி எடுத்தால் 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். சப்போஸ் ஊற வச்சுருந்தீங்க அப்படின்னா 4 டம்ளர் 5 டம்ளர், ரொம்ப நேரம் ஊறிடுச்சு அப்படின்னா 5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணலாம், 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். ஊறலை அப்படின்னா எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் கரெக்டாக தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக சாப்பாடு வெந்துடும். இப்போ வந்து நான் பருப்புக்கு சேர்த்து நான் வந்து 3 டம்ளர் சேர்த்திக்கிறேன். நான் 2 டம்ளர் அரிசி 1 டம்ளர் பருப்பு, அதனால் 6 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். ஊற வச்சுக்கிறனால அதிகமாக வேகும் இல்லைங்களா, அதனால் 7 டம்ளராக தண்ணி ஊற்ற போகிறேன். ஊற வைக்கலைன்னா கரெக்டாக 6 டம்ளர் தண்ணி ஊற்றினீங்கன்னா பருப்பு சாதம் ரெடி ஆயிடும். தண்ணி அளவு தெரியாதவங்க எந்த டம்ளரில் நீங்கள் அரிசி எடுக்கிறீங்களோ அந்த டம்ளரில் 2 மடங்கு தண்ணி ஊற்றினா தான் உங்களுக்கு வந்து குக் ஆகும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, சின்ன டிப்ஸ் தான். நல்லா இப்போ வந்து வணக்கிட்டோம், நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து அரிசி பருப்பு வந்து சேர்க்க போகிறோம். ஊற வச்ச அரிசி பருப்பு 2 டம்ளர் அரிசி 1 டம்ளர் பருப்பு.